Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆந்திராவில் ஆம்னி பேருந்து எரிந்து 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தின் சுவடு மறைவதற்குள் தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி அருகே மின்சார பேருந்து ஒன்று சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் நோக்கி 23ஆம் தேதி இரவு போன சொகுசு பேருந்து, அதாவது ஆம்னி பஸ், ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்துல தேசிய நெடுஞ்சாலையில விபத்துக்கு ஆளாச்சு. இருசக்கர வாகனம் குறுக்க வந்ததுனால அந்த வண்டி மேல பஸ் மோதி கொஞ்ச தூரத்துக்கு வந்து அந்த இருசக்கர வாகனத்தை இழுத்துட்டு போகும்போது தீ விபத்து ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்க. இந்த சோகம் மறைவதற்குள்ள மற்றும் ஒரு விபத்தும் வந்து ஆந்திர மாநிலத்துல தெலுங்கானா மாநிலத்துல நிகழ்ந்திருக்கிறது. அங்க ரெங்காரெட்டி மாவட்டத்துல நியூகோ அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய மின்சார பேருந்து போகுது. அதுல பயணிகள் இருக்காங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல வந்து விபத்துக்குள்ளாக்கி அது கவிழ்ந்து கிடக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த 20 பேர் உயிரிழந்த சோகம் வந்து மறையல. அதற்குள்ள ஹைதராபாத்ல இருந்து, அதாவது மியாப்பூர்ல இருந்து குண்டூருக்கு சென்ற நியூகோ மின்சார பேருந்து ரெங்காரெட்டி மாவட்டம் பெட்டா அம்பர்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து கவிழ்ந்திருக்குது. இந்த விபத்துல இது வரைக்கும் 20க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்திருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த விபத்து போது நல்வாய்ப்பாக அந்த பேருந்து வந்து தீப்பிடிக்கல. ஏன்னா அது ஒரு மின்சார பேருந்தா இருக்குது, உள்ள பேட்டரி எல்லாம் இருக்கும். ஏற்கனவே நடந்த விபத்துல கூட செல்போன்கள் 234 ஸ்மார்ட் போன்கள் வந்து அனுப்புனாங்க. அதுல இருந்து பேட்டரி எல்லாம் வெடிச்சதும் அந்த விபத்து பெரிதாகிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலைமையில இது மின்சார பேருந்து, இதுலயும் பேட்டரி எல்லாம் இருக்கும். நல்வாய்ப்பாக இந்த விபத்துல தீ பிடிக்கல. அதனால 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்ததோட இந்த விபத்து தற்போது நின்றிருக்கிறது. நல்வாய்ப்பா இதுல யாரும் உயிரிழக்கல அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. ஆனா இந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு இது வரைக்கும் முழுசா தெரியல. ஏன்னா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பஸ் மாதிரி ஏதாவது 2 வீலர் குறுக்க வந்ததா, வேற வண்டி குறுக்க வந்ததா, இல்ல ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டா, இல்ல ஓட்டுநரின் கவனக்குறைவா, இல்ல பிரேக் ஃபெயிலியரா, என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. தற்போது அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.